ஹலோ சொல்லுங்கண்ணா. அண்ணே நான் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று வச்சுருக்கேன். உங்களை வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு லேடி வந்து பார்த்தாங்களா? அந்த ஆமா ஆமா உமாக்கா உமாக்கா உமா. அவங்க ஃப்ரெண்டு தான் நான். வந்து தெரியல அக்கா வேற. ஆமாம் ஆமாம், அவங்க ஃபோனை நான் பார்த்தேன். அவங்க ஃபோட்டோ காமிச்சாங்க, உங்கள் பையனோட வீடியோவும் காமிச்சாங்க. 2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். கோயம்புத்தூர்ல பாபி ஷெமன் ஒரு போச்சு அவரோட ஹோட்டல் மூலியமா ஒரு ஃபுட் சேலஞ்ச் ஒன்று கண்டக்ட் பண்ணாரு. அதுல ஆட்டிசமால பாதிக்கப்பட்ட தன்னோட மகனோட மருத்துவ செலவுக்கான அப்பா பங்கேற்று 2வது பரிசு வின் பண்ணியிருந்தார். அவர் அந்த பேட்டியில ரொம்ப கஷ்டப்படுறதா சொல்லியிருந்தாப்ல. அதனால நம்மளோட சகோதரி ஒருத்தவங்க அவரை போய் நேரில் பார்த்தாங்க. நானும் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருந்தேன். அவர் பட்ட கஷ்டத்தெல்லாம் சொன்னார். அவரோட பேரு கணேஷ் மூர்த்தி, அவரோட பையன் பேரு பிரவீன். அந்த பையனுக்குள்ள மனநல பாதிப்பால அந்த பையன் வீட்டில் உள்ள பொருள் எல்லாம் உடைச்சிடறாங்க. அதனால அந்த பையனை ஒரு காப்பகத்தில் சேர்த்திருக்காங்க. அதே காப்பகத்தில் தான் அவரோட மனைவி வந்து ஆயமாவா வேலை பார்க்குறாங்க. அவங்களோட 10,000 ரூபாய் சம்பளத்தை அந்த பையனுக்கு அப்படியே ஃபீஸா கட்டிடுறாங்க. ஏன்னா அந்த பையனுக்கு 19,000 ரூபாய் செலவாகுது. ஓலா ஊபர் இந்த மாதிரியான டாக்ஸி ஓட்டிட்டு இருக்காரு. சொந்தமாலாம் அவர்கிட்ட காரில் டிரைவரா தான் ஓட்டிட்டு இருக்காரு. ரொம்ப கஷ்டப்படுற ஒரு குடும்பம். நான் பர்சனலா இவருக்கு ஏதாச்சும் உதவி பண்ணலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் உதவி பண்ணலாம்னு தோணுச்சுன்னா அவரோட மனைவி பூங்கோதையோட ஜிபே நம்பரை டிஸ்பிளேல போடுறேன். உங்களால முடிஞ்ச உதவியை பண்ணுங்க.